Hi hello guys, welcome back to our channel Mugi. So again பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ஸோ பைக்குக்கு தேவையான அக்சசரிஸ் அதனால தான் வந்து பைக்கோடய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேச வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்காக ஸ்பெசிஃபிக்காக வாங்க கிடையாது. நம்ம பைக்கு அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத ஒரு பைக்குக்காக நான் வந்து ரொம்ப தேடி பிடிச்சி ஆக்சுவலாக வந்து தம்பியோட பைக் ஆராய்ச்சி இருக்கும்போது நான் வந்து அந்த ஒரு இது ஐட்டம் வந்து வாங்கணும் பேடாக் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக அதை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடுச்சு, அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு தேவையில்லாம ஹிமாலயன் பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து தேவை, ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் கிடையாதா. ஸோ நம்ம பர்டிகுலராக வந்துட்டு சைல்ட் லூப் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ஒரு பார்க்கிங் டைமில் ஆகட்டும், ஸோ அதுக்காக வந்து நான் தேடி பிடிச்சி பார்த்துட்டு டைமில் வந்துட்டு நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு பார்சல் வந்து வந்துருக்குது. அதை காட்டுறேன். பாகுபலி தூக்குற மாதிரி பயங்கர வெயிட்டாக இருக்குது சீரியஸாக. பார்சல் கொரியர் ஆஃபீஸில் வந்து கொடுத்த உடனே அப்படி கையில் வாங்கும்போது கை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப்படி இறங்கிச்சு, அந்தளவு செம வெயிட்டுங்க. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் தான். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்பாக்சிங் ஸ்டிக்கரை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே இந்த பார்சல் வந்து நமக்கு ஒரு இது தெரியுமா, வீடியோ எப்போ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம உள்ள நம்ம எதிர்பார்த்த பொருள் உள்ள இருக்குது அப்படின்னு ஆர்வம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் அன்பாக்சிங். ஆனால் வந்து உள்ள இருக்க ப்ராடக்ட்லாம் இன்னும் ப்ராப்பராக பிரிக்கல. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆனால் அப்படியே அனிமேஷனில் வேணால் அப்படியே இமேஜின் பண்ணிக்க ஸ்டிக்கர் பிரிச்சுட்டேன். அப்புறமா இங்கே கட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்த பார்சல். ஸோ உங்களுக்கு இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கும் என்ன பிராண்ட் அப்படின்றது. ஸோ grandpitstop. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொன்னேன், ஆமாம் grandpitstop. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்சல் வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், இது அவங்களோட நேம் அண்ட் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பொருள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு செயின் லூப், இது வந்து செயின் கிளீனர். ஸோ இது பார்த்தீங்கன்னா செயின் லூப் அண்ட் கிளீனர் வந்து 500 ml பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ அது ஒன்று வந்துருக்கு. கூட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அடுத்த பர்ச்சேஸ்க்காக வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கூப்பர் வர கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஓரமாக வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த லூப் ஆல்ரெடி தீர்ந்துச்சு. ஸோ இது வந்து புதுசு. ஆக்சுவலாக நான் பிஃபோராக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டில் வந்து நான் லூப் செயின் கிளீனர் யூஸ் பண்ணதில்லை. பட் ரீசெண்டாக ஒரு பெங்களூரில் வந்து ஒரு ஈவெண்ட்ல ஷாப் வந்து ஆனிவர்சரிக்காக வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அவங்களுக்காக வந்து போயிருந்தப்போ வந்து ஆஃபரில் வந்துட்டு ஒரு செயின் லூப்னு ஒன்று வாங்கினாங்க. சீரியஸாக ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 100 rupees தான் போட்டிருந்தாங்க. சரி ஏதோ ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு வாங்கினேன். ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் செயின் லூபா அப்படின்ற ஆயிடுச்சு. ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அது ரீசெண்டாக வாங்கினால எனக்கு ஒரு அனுபவம். அது நார்மலாக நான் அது வாங்க மாட்டேன், நான் பிராண்ட் வாங்க மாட்டேன். அது ஆக்சுவலாக ஆஃபர் வந்து வாங்கி பார்த்து ஒரு அனுபவம். ஸோ இந்த பிராண்ட் grandpitstop செயின் லூப் அண்ட் கிளீன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொபைல் ஹோல்டர். இப்போவே உங்களுக்கு ஷாக் ஆகலாம், ஆல்ரெடி நம்ம பைக்கில் மொபைல் ஹோல்டர் மாட்டுக்கல, அப்புறம் மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஸோ அது வேற ஒரு கேட்டகரி மொபைல் ஹோல்டர், இது வேறு கேட்டகரினா அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கு நார்மல் சார்ஜிங் எல்லாம் ஓடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் கிடையாது, பட் பர்ச்சேஸ் தேங்க்யூ போட்டுருக்காங்க, வாங்கினதுக்கான ஒரு ஸ்லிப் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர். நம்ம வந்து என்னதான் அந்த மாதிரி சார்ஜரில் போட்டதா கூட மழை டைம்லலாம் கண்டிப்பாக வந்து நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து பர்டிகுலர் வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், ஃபுல்லாக வந்து சீல்டாக இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம இதே மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் சார்ஜிங் பண்ணுற மாதிரிலாம் இருந்துங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜிங் கிடையாது. நீங்கள் வந்து நான் இதில் மெயின் ஸ்பெசிஃபிக்காக தான் நீங்கள் இதை எப்போவுமே பைக்கில் மாட்டி பெருசாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை, இவ்வளோ பெருசாக பைக்கில் மாட்டி நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும் தெரியுமா, எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு இது உங்களுக்கு இதில் அவாய்ட் பண்ணலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒயரிங் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத டைமில் இப்போ நார்மலாக இப்போ சிட்டி பண்ணுறீங்க, மழை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது நார்மலாக லூஸ் பண்ணி கழட்டி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாம்பு, இந்த ஒரு பாக்ஸ் தான் வருது. ஸோ இந்த கிளாம்ப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தெரியுது உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட மிரர் கூட லெஃப்ட் ஆர் ரைட் உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ, மோஸ்ட்லி எல்லாம் லெஃப்ட் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதுங்க, தெரியுதுங்களா. ஸோ நான் எனக்கு கழட்டி மாட்டலாம், லேட்டராக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கழட்டி நம்ம இந்த ஹோல்ஸில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போது. ஸோ இந்த 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி பண்ணுறா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி இந்த ஒரு ஹோல்டரை பார்த்தீங்கன்னா கவரில் தொங்க போடுற யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரெயின் டைமில் இதை வந்து லைட் லூஸ் பண்ணிட்டு லாக் பண்ணி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டைமில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து கழட்டி வீட்டில் கூட வச்சு அப்படி இமேஜின் பண்ணிங்க. இது வந்து பைக்கில் போய் தப்பு தான் இருக்குது அப்படி இமேஜின் பண்ணிங்க. எனக்கு கழட்டி மாட்டணும், அதனால தான் அது ஆரம்பிக்கிறேன். சன்லைட் டவுன் ஆகிட்டு அதனால சீக்கிரம் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இது இப்படி பைக்கில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து பேக்கில் இருக்குமா, இந்த இது வந்து நீங்கள் லூஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா போதுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல் டைட் பண்ணிவிட்டு, இன்னும் டைட் ஆகலை, ஆயிடுச்சு. ஸோ டைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வச்சிட்டிங்கன்னா எந்த டேரக்ஷன் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட் எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின் டைம் யூஸ் பண்ணுறது. மற்றபடி டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி லூஸ் பண்ணிட்டு இது இப்படியே கழட்டி நீங்கள் வந்து வீட்லேயே இல்லை பேக்லேயே எங்கே வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி தோச்சு வந்து வச்சுக்கலாம். மற்றபடி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வந்து வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக ஒரு 1000 rupees தான் வரும். பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், ப்ரொஃபைல் கொடுத்துருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ஐட்டம் போக மெயினாக ஆர்டர் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளதாக இருக்குது. பட் அது பெரிய ஒரு ஐட்டம் எப்படி இதுக்குள்ளே வச்சாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்சல் வந்து ஷாக் ஆனேன். ஆக்சுவலாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தான் அசம்பிள் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஸோ
ஸோ இதுதாங்க நம்ம ஆர்டர் பண்ண பேடாக் ஸ்டாண்ட் கோல்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அதை வந்து பிரித்து பேசலாமே, கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன், நான் வந்திருக்கு நானே ஓப்பன் பண்ணலையா, ஸோ பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷுங்க. அந்த பெயிண்ட் குவாலிட்டி நம்மளே வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கோம்ல, ஸோ அதனால் நமக்கு தெரியும் அந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து எவ்வளோ பார்த்து நான் பண்ணுவேன்ட்டு. ஸோ இது வந்து நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது பெயிண்ட். இப்போ தான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பார்ட்டை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ grandpitstop அவங்க லோகோ வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து வீல் தெரியுதுங்களா, 360 டிகிரி. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து புஷ் பண்ணி வந்து ஒன்லி ஒரு இடத்த வச்சு செயின் லூப் பண்ணுற பர்பஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேடாக் ஸ்டாண்ட் போட்டு இந்த மாதிரி செயின் லூப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் பண்ணுறீங்களா, ஸோ சின்ன ஸ்பேஸாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஒரு எருமாடெலாம் ஸ்டாப் பண்ணணும்னா ஃப்ரண்ட் பேக்கு நான் டெய்லி அவசப்பட்டு வீட்டில், ஸோ எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன ஸ்பேஸில் நீங்கள் பார்க் பண்ணுறது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் பேடாக் ஸ்டாண்ட் போட்டுட்டு நார்மலாக ஒரு சின்ன ஒரு ட்ரைசைக்கிள் தள்ளுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளியை வந்து ஈஸியாக வந்து அதாவது எப்படின்னா இப்படி கிராஸாக நிப்பாட்டிட்டு நீங்கள் டில் பண்ணி வைக்கிறதுலாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வண்டியில் நம்ம நார்மல் வண்டி மாதிரி போட்டு இழுத்துலாம் நம்ம டர்ன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரண்ட் பேக் போகிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான சப்ஸ்டியூட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க பீஸ். ஆக்சுவலாக உள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் பிரித்து நம்ம ஃபுல்லாக அசம்பிளி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து அசம்பிளி ஈஸி ஆச்சு. அசம்பிளி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல ஒன்று, இந்த ஒரு பீஸ் அல்லது இந்த பீஸ், 2 பீஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பீஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த பக்கத்தில் ராட் கொடுத்துருக்காங்க தெரியுது உங்களுக்கு, இந்த சைடில் வந்து ஒரு ராட் இருக்குது. ஸோ ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ராப்பராக இதை நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோக்கு சைடில் பார்த்துங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, உங்களுக்கு வேறு பைக்ஸ் மேபி சூட் ஆகுது தெரியுங்கன்னா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை கழட்டி நம்ம வந்து இதை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 பர்பஸ் வந்து எதாவது நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு பார்ட் இது 3 பார்ட்ஸ் தான் வருது பார்த்தா. ஜஸ்ட் நீங்கள் வந்து 3 எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு போல்ட் போட்டிங்கன்னா வந்துட்டு மேட்ரு ஓவருங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிங்க வந்து ஸ்க்ரூ சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 போல்ட் தான் உங்களுக்கு ஃபுல் அசம்பிளிங்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ வீடியோட எண்டு இது வேற பயப்படுறது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த grandpitstopல வந்து நம்ம வந்து வாங்க ப்ராடக்ட் வந்து இதுதாங்க, செயின் லூப், அப்புறமா வந்து மொபைல் ஹோல்டர் அண்ட் அகைன் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு 360 டிகிரி வந்து பேடாக் ஸ்டாண்டு. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்லி இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வெரைட்டி வைஸ் ஒவ்வொரு பைக்கு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ மறக்காம வீடியோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்க. உங்கள் பைக்கு தேவையான பொருள் ஏதாவது தெரிஞ்சுன்னா டேரெக்டாக உங்களை பிங் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அப்படி செக் பண்ணி வந்துங்க. பாய், சி யூ.